தனியாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. நிறைய அனுபவங்களை வந்து அது கொடுத்துச்சு. ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பொழுது அந்த 3வது நாள் அக்டோபர் 23, 24, 25 நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகும்போதுமே எனக்கு வந்து அந்த அந்த ஹெல்த் இஷ்யூ வந்து க்யூர் ஆகலை. ஆனால் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை, தனியாக வந்து நான் நைட்லாம் வந்து இருந்து ஃபீல் பண்ணி அழுறேன் அப்படின்னு எங்கள் அம்மா அதை பார்க்க முடியாமல் டாக்டர்கிட்ட வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணிடு டிஸ்சார்ஜ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானும் டாக்டர்கிட்ட வந்து சார் இன்றைக்கி வந்து அவ்வளோவா அதிகமாக வந்து லூஸ் மோஷன் போகலை அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தாச்சு. அப்போ எங்கள் அம்மா தான் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம், கீழேயும் மேலேயுமா வந்து இறங்கி போகிறாங்க. ஒன்று ஒன்று வாங்குறதுக்கு, மருந்து வாங்குறதுக்கும் சரி எல்லாத்துக்குமே மேலே ஏறி போகிறாங்க. அப்புறம் வந்து அன்றைக்கி வெள்ளிக்கிழமையுமே வந்து என்ன பண்ணிட்டான்னா இவன் வந்து சென்னை போயிருந்தானா. சரியா, சென்னை போயிருந்திருக்கான். சென்னை போகிறது பெரிய மேட்டர் கிடையாது. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது 2 நாள் சென்னையில் இருந்தேன் அப்படின்னா வந்த பிறகு